தற்போது வரவேற்புரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய தாய் இந்துமதி அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அனைவருக்கும் மிகப்பெரிய இறை ஆசிரியர்களும் தனது மன ஆசிகளையும் வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் திரு சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய சூலூர் கலைப்பித்தன் ஐயா அவர்களுக்கும் திரு மருத்துவர் அழகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியை திருமதி ராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவையாளர்களுக்கு சிறப்பு செய்த அத்தனை சிறப்பாளர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று மதியம் முதலே இரவு என்றும் பாராமல், மாலை என்றும் பாராமல், நள்ளிரவு என்றும் பாராமல், விடிய விடிய இரவு என்றும் பாராமல், மாலை என்றும் பாராமல், நள்ளிரவென்றும் பாராமல், விடிய விடிய இந்த நிகழ்வுக்காக உழைத்து கொண்டிருக்கிய உங்களுடைய அத்தனை நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு சிறப்பதற்காக பல அன்புடை நெஞ்சங்கள் உதவி இருக்கிறார்கள். பங்கேற்பாளர்களுடைய பெற்றோர்கள் பார்த்து பல பேர் தாமாகவே முன்வந்து இன்னைக்கு காலையில் எங்கள் கூட சேர்ந்த அத்தனை வேலைகளையும் அவங்க தான் செஞ்சாங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்வு கண்டிப்பாக இல்லவே இல்லை. நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சியோட மிகப்பெரிய தூண்கள்ங்க. அப்புறம் முக்கியமாக சொல்ல வேண்டியது தன்னார்வலர்கள். இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு முதல் விதம் அம்மா போட்டாங்க. அதற்கான முதல் தான் நான் குழுவை ஆரம்பித்தேன். குழுவோட லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் எல்லாருமே அப்போ உடனே முதலாக சேர்ந்து பல்வேறு தன்னார்வலர்கள் ஒரு பார்த்தோன்னா ஒரே நாளில் 150 பேருக்கு மேலே வந்து சேர்ந்தாங்க. அவங்க தான் உண்மையான சேவை மனப்பான்மையுடைய தன்னார்வலங்க. உண்மையான மனிதர்கள்னு சொன்னால் அவங்க தான். இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் தான் உண்மையான மனிதர்கள். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல தன்னார்வர்களாக இந்த மாபெரும் சிறப்புமிக்க தமிழ் நிகழ்வுக்காக வந்து தனது உடல் உழைப்பையும் பொன்னான நேரங்களையும் வள இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் முக்கியமாக சொல்ல போகணும்னா பங்கேற்பாளர்கள். அப்புறம் காலையிலேருந்து எனக்கு நேற்று இரவு முதலே என் கூடவே இருந்த எங்கள் அண்ணா நிகழ்ச்சி தொகுப்பாளராக பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய முயற்சி மக்கள் அமைப்பை சேர்ந்த திரு சதீஷ்குமார் அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்புறம் இந்த நிகழ்வு நடப்பதற்காக பல்வேறு பரிசு பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் வாகனங்களையும் கொடையாக தந்திருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது மனிதநேயம் மிக்க கொடையாளர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு நடப்பதற்காக இங்கெல்லாம் நாம் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம்ல, இதுக்காக நம்ம முற்பிறவில ஒரு தவம் செஞ்சுருக்கணுங்க. என்ன தவம் செய்தேனோ நான் அறியேன், இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். நிகழ்வு நடக்க இடம் தந்து உதவிய இந்த புனித இடத்தினர் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். விழா இனிதே துவங்க இருக்கிறது தமிழின் உதவியோடு. சிறிய தொகுப்புகளை தற்பொழுது இந்துமதி அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். உணவு உட்கொண்டு விட்ட மாணவ செல்வங்கள் இந்த பேரிகேட் சென்டர்ஸ் இங்கே அப்படியே கீழே அப்படியே அமர்ந்துக்குங்க. குழந்தைங்க எல்லாரும் இப்போ நான் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு முன்னாடி எனக்கு விருது கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, உலகத் திருக்குறள் பேரவை. அதிலிருந்து உலகத் திருக்குறள் பேரவை தலைவர் டாக்டர் அவங்க வந்து ஒரு பெரிய பேராசிரியர், நிறைய பள்ளிகளுக்கு ஆலோசகர். என்னுடைய அன்பு அண்ணன் ரங்கசாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாரத் அப்படிங்கிற ஒரு எப்போ பார்த்தாலும் தாய் நாட்டின் மேலே பற்று கொண்டிருக்கின்ற மோகன்ராம் அண்ணா எனக்கு நல்ல வழி அட்வைஸ் எல்லாம் சொல்லுவார். இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி நடந்துக்குங்க, எல்லாம் உங்களுக்கு நிறைவாகும், அந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். மோகன்ராம் அண்ணா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மோகன்ராஜ் வாங்க, வெல்கம். தங்கவேலண்ணா வந்துட்டாங்களா? அதுக்கப்புறம் தமிழ்நாடு தமிழ்ச்சங்கம்னு நான் போட்டிருப்பேன் எல்லா இதுலேயுமே. தங்கவேலு ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தங்கவேலு அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக, ஒரு மிக சிறந்த பேச்சாளராக எல்லாம் வர்றதுக்கு அவர் எனக்கு பெரும் உதவி செஞ்சவர். அண்ணா மேடைக்கு வாங்க. உலக திருக்குறள் பேரவையின் துணைத் தலைவர் சுவாமிநாதன் அவர்களும் மேடைக்கு வருவார், அன்போடு அழைக்கின்றோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த திருக்குறளை இப்போ உங்களுக்கு வந்து ஆரம்பித்து உங்களோடையே சொல்ல போகிறதுக்காக மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு பெண்மணி, மாணவின்னு தான் சொல்லுவேன் நான். எப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, ஒரு பெண் தானாக நின்று இந்த ஒரு நிகழ்ச்சியை செய்கிறேன். எனக்கு அடுத்த தலைமுறையை சார்ந்த பதின்கவனகர் ஓவியா கல்லூரியில் ஆப்தமாலஜி கண்ணுக்கான மருத்துவம் படிச்சுட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே
அவங்க அப்பா கார்த்தி, என்னுடைய சகோதரன்னு தான் சொல்லுவேன் அவரை நான். கார்த்தி அவர் எப்படி வந்து பயிற்சி கொடுத்துருக்காரு குழந்தைக்கு அப்படின்னா, அது ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இவங்க தான் ஓவியா. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். ஓவியா வந்து பார்த்தீங்கன்னா 1330 திருக்குறளையும் முழுசாக மனப்பாடம் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முற்றுதல் பண்ணியிருக்காங்க. இப்போ ஓவியா கிட்ட நம்ம ஒரு 10 பேர் இங்கே நின்றுட்டு பேசணும், பேர் சொல்லணும், பிறந்த தேதி சொல்லணும், பாட்டு பாடணும், அவங்கள தொடணும். இந்த மாதிரி ஒரு 10 விதமான வேலைகளை நம்ம செய்யும்போது ஓவியா பாட்டு பாடிக்கிட்டே, தனக்கு பிடித்த பாடல்களை பாடிக்கிட்டே இந்த கையிலையும் எந்த லெட்டர்ஸ் வேணாலும் எழுதுவாங்க, வார்த்தைகள். அது மெயினாக நான் சொல்கிறது திருக்குறளை எழுதுவாங்க. இந்த கையில் இந்த பக்கம் இருந்து தொடங்கி இப்படி எழுதுவாங்க, இந்த கையில் இந்த பக்கம் இருந்து தொடங்கி எழுதுவாங்க. அதை கண்ணாடியில் பார்த்தோம்னா நம்ம நேராக பார்க்கலாம், அந்த மாதிரி எழுதுவாங்க. அந்த 10 நிமிஷம் பார்த்தங்க 25 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவியா கிட்ட வந்து, ஓவியா அவள் கரெக்டாக சொல்லுவாள், என்னை சுற்றி 10 பேர் நின்னீங்க, 10 பேர்த்தோட பேர் இது, 10 பேர்த்தோட பிறந்த தேதி இது, 10 பேர் இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, இவங்க இந்த பாடல் பாடிட்டு இருந்தாங்க, இவங்க என்னை இத்தனை தடவை தொட்டாங்க, இத்தனை தடவை பெல் ஒழிச்சுது, அங்கே பள்ளி சத்தை அத்தனையும் கவனமாக சொல்லுவாங்க அட் அ டைமில். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எங்கேருந்து கிடச்சிச்சு ஓவியாவுக்கு? தமிழ் மொழியின் மீது இருந்த ஆர்வம், அதில் 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லக்கூடியதில் முதன்மை இடத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள், அந்த திருக்குறளை தொட்ட யாரும் வீணாவதில்லை என்பதற்கு சான்று என் அன்பு மருமகள் ஓவியா. சரியா? அருமையாக பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை அவங்களோட சேர்ந்து ரங்கராஜ் அண்ணா, அவர் வந்து பார்த்தீங்க, ரங்கராஜ் அண்ணா மேடைக்கு வாங்க. ரங்கராஜ் அண்ணா நாங்கள் சொல்லுவோம், இவர் வந்து இப்போவும் சின்ன வயசுலேருந்தே இவரும் முற்றுதல் முடித்தவர். முற்றுதல்னால் மனப்பாடம் புரிஞ்சவர். அண்ணா எப்படின்னா, நீங்கள் தமிழில் திருக்குறள் கேட்டிங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவார், இங்கிலீஷில் திருக்குறள் கேட்டிங்கன்னா தமிழில் சொல்லுவார். இந்த நம்பரில் ஒரு திருக்குறள் சொல்லுங்கன்னா சொல்லுவார். எந்த எழுத்தில் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவார். எந்த எழுத்தில் தொடங்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவார். திருக்குறளில் சில சிறப்புகள்லாம் இருக்குது. வள்ளுவர் வந்து மலரை சொல்லியிருப்பார், சில மறைமுகமான சில பெயர்களை சொல்லியிருப்பார். அப்படியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் என்னன்னு கேட்டால் அண்ணா அத்தனையும் சொல்லுவார். இது எப்படி அவருக்கு கிடைச்சிது? தமிழ் மொழியில் மேல் இருந்த திருக்குறளின் பால் கொண்ட பற்று. 41வது வயசுல படிக்க ஆரம்பிச்சு. அது முக்கியம். இவர் எப்போ தெரியுமா இது பண்ண ஆரம்பித்தார்? தன்னுடைய 41வது வயசில் தான். ஏன் திருக்குறளை நம்ம மனப்பாடம் பண்ணி இது பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சது. இப்போ எவ்வளோங்கண்ணா வயசு? 64 ஆச்சு. அப்போ சாதனை எப்போ வேணாலும் செய்யலாம் இல்லைங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்போ உங்களுக்கு துவக்கி வைக்க போகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன், முக்கியமாக பெற்றோர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு சாதனை நிகழ்ச்சி நடத்துகிறோம்னா காற்றினுடைய அந்த சுவாசம் மட்டும்தான் உள்ளே போகணும். துளி கூட வேறு மற்ற சத்தமெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப அமைதியாக எங்கே எல்லோரும் நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க. உள்மூச்சு வாங்குங்க, மெதுவாக சுவாசத்தை உள்ளிழுங்க. 1 நிமிடம் நிறுத்தி சுவாசத்தை திரும்பவும் வெளியில் விடுங்க, வெளியே விடுங்க. திரும்பவும் மூச்சை உள்ளே இடுங்க. 1 நிமிடம் நிறுத்தி சுவாசத்தை திரும்பவும் வெளியில் விடுங்க. திரும்பவும் சுவாசத்தை உள்ளே இழுங்க. ரொம்ப சவுண்டாக போகக்கூடாதுமா, மெதுவாக இழுக்கணும். 1 நிமிடம் நிறுத்தி திரும்ப வெளியில் விடுங்க. இது ஏன் தெரியுமா செய்கிறோம்? இந்த பிராண பயிற்சி செய்யும்போது இப்போ இங்கே நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து தூக்கம் வரவழைச்சிருக்கும், போர் அடிச்சிருக்கும். ஒரு தடவையும் நீங்கள் இந்த மாதிரி சுவாச பயிற்சி செஞ்சுட்டு எதை செஞ்சாலும் அது கவனம் நிற்கும். 2வது, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்த பகுதி தலை இருக்கு இல்லையா, இதை லைட்டாக இப்படி சாய்ச்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு மனப்பாடமாகும். எல்லாமே மனப்பாடமாகும்.
என்ன சொல்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக மேஜிக் பண்ணுறீங்கன்னு கேட்காதீங்க, இதுதான் உண்மை. சரியா? நிமிர்ந்து உக்காந்துக்கங்க. சுவாசம் பண்ணியாச்சு. முற்றோதல் பண்ணும்போது தயவுசெய்து யாரும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க. குழந்தைங்க இப்போ செய்வாங்க, நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு இவங்க ஆரம்பித்து வைக்க போகிறாங்க. ரொம்ப நன்றி. வாலண்டியர்ஸ் முற்றுதல் வாசிப்பதற்காக நிகழ்வு தொடங்கி இருக்கிறது. இத்தனை நேரமாக எங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுத்த எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகள். நன்றிங்கிறது 3 வார்த்தை தான், ஆனால் இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா காலையில் 6 மணிலிருந்து வந்து இத்தனை நேரமாக இருந்து எங்களுக்கு மிக மிக ஒற்றுமையாக இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இந்த நிகழ்வுடைய முக்கியமான ஒரு வித்து. அதுக்கு எங்களுடைய நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். தயாராகலாமா? அதுக்கு முன்னாடி ஸ்டேட் பேங்க்கில் வங்கியின் உயரதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற ஜெயராஜ் அண்ணா அவர்கள், எனக்கு இவர் ஜெயக்குமார் அண்ணா அவர் எப்பொழுதுமே உடன் இருந்து செய்யக்கூடியவர். அவர்களையும் வரவேற்போம். பலத்த கைதட்டல் கொடுங்க. இப்போது எல்லாரும் அவங்கக்கிட்ட இருக்கிற திருக்குறள் புக் எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப கட்டுப்பாடுகள் இங்கே இல்லை. அமைதி அமைதி அமைதி. தயவுசெய்து எல்லோரும் அமைதியாக இருங்க. புத்தகத்தை எடுத்துக்குங்க, ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. புத்தகம் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்கவங்கிட்ட வாசிச்சுக்கோங்க. இல்லைன்னா பெற்றோர்கள் உங்களிடம் புத்தகத்தை, திருக்குறள் புத்தகத்தை உங்களுடைய குழந்தைகளிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெற்றோர்களிடம் இருக்கும் திருக்குறள் புத்தகத்தை குழந்தைகளிடம் ஒப்படைத்து விடுங்கள். பின்னாடி கொண்டு போய் கொடுத்துருங்க. இங்கே இருக்கிறது இவ்வளோதான் இருக்குது. 1500 போயிடுச்சு. நிகழ்வு தொடங்க இருக்கிறது. அமைதியாக இருக்கணும் எல்லாரும். அந்த குழந்தைங்க நல்லபடியாக பிரார்த்தனை ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து பாருங்க அண்ணா. இந்த நிகழ்வினை கடவுள் வாழ்த்து சொல்லி முதல் குறளை வாசித்து தொடங்கி வைக்குமாறு செல்வி ஓவியா அவர்களையும் திரு ரங்கராஜையா அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ் இலக்கிய பண்ணையின் திருக்குறளுக்காகவே வாழ்கிறவர். நம்மளை பார்த்தா திருக்குறள் வணக்கம்னு தான் சொல்லுவார். மாயாவி மனோகரன் அண்ணா அவர்கள் வணக்கம் நல்லா சொன்னதுக்கு மாட்டார், திருக்குறள் வணக்கம் சொல்லணும். இன்னொன்று, அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நிறைய பாடல்கள் பாடுவார். திருக்குறளுக்கான புத்தகங்கள் எழுதியிருக்காரு, திருக்குறளுக்காக பாட்டு எழுதியிருக்காரு, நிறைய பண்ணியிருக்காரு. அந்த அண்ணா அவர்களையும் அன்போடு வரவழைச்சிருவோம். அனைவருக்கும் திருக்குறள் வணக்கம். குட் மார்னிங், குட் ஈவினிங் இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காலை வணக்கம், மதிய வணக்கம் இப்படியெல்லாம் சொல்லுவோம். இனிமேல் திருக்குறள் வணக்கம் என்று சொல்லுங்கள். அது எல்லா பொழுதிற்கும் பொதுவான வார்த்தை. திருக்குறள் வணக்கம் என்று சொல்வதால் திருக்குறளை பெருமைப்படுத்துவோம், நாமும் பெருமை அடைவோம். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வார்த்திட்ட தேனது. வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வாத்திட்ட தேனது. வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது. எம்மதத்திற்கும் பொதுவென்னும் பாராட்டை கண்டது, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, திருக்குறளே, திருக்குறளே. நன்றி, வணக்கம். நன்றி. அதுக்கு முன்னாடி மேடையில் ஒரு சின்ன பேட்டி எடுக்க போகிறாங்க.
ஒரு 2 நிமிஷம் யாரும் அப்படியே அமைதியாக இருங்க. மேடையில் ஒரு பேட்டி போக போகுது. ஐயா தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களோட புத்தகத்தை பார்த்து படிங்க. பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது புத்தகம் இருந்ததுன்னா உங்களுடைய உங்களுடைய குழந்தைகளிடம் அந்த புத்தகத்தை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பகிர்ந்து படியுங்கள். தயாராக்கிங்க. ஒரு 2 நிமிஷம் நம்ம நிகழ்வு தொடங்க இருக்கிறது. இன்னொரு வேண்டுகோள், காலையில் ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. உணவு வச்சுட்டீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியா? ஸ்டார்ட் பண்ணுவோமா? தேங்க்யூ. அமைதி காக்கவும் நம்ம நிகழ்ச்சியை தொடங்க ஆரம்பிச்சாச்சு. அமைதியாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஒத்துழைக்கணும். நாங்கள் சொல்கிறத எங்கள் கூடவே சொல்லணும். நானும் உங்கள் கூடவே சொல்கிறோம், நீங்களும் எங்கள் கூட இணைஞ்சு சொல்லணும். சரியா? நாங்கள் பார்க்காம சொல்லுவோம், நீங்கள் பார்த்தே படிங்க. சரிங்களா? நான் மெதுவாக சொல்கிறேன். அதிகாரம் 1 ஆரம்பிக்கலாமாம்மா? அம்மா ஆரம்பிக்கலாமா? கடவுள் வாழ்த்து. முதல் திருவள்ளுவர் மாலை சொல்லிட்டேன். திருவள்ளுவருக்கு மாலை போட்டு அவர் எழுத திருக்குறளுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அடுத்து திருக்குறளை தொடங்குவோம். 1330 அரும்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததன் பின் போயொருத்தர் வாய் கேட்க நூல் உளவோ மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் என்பது திருவள்ளுவர் மாலை. அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர சொல்லுங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோயில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். அதிகாரம் 2 வான் சிறப்பு. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை விண் என்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் துளிவீழின் அல்லால் மற்றாங்கே பசும்பும் தலை காண்பு அரிது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெள்ளி தான் நல்கா ஆகிவிடின் சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் மீண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது எனின் நீர் இன்று அமையாது உலகியனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அதிகாரம் 3 நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். அதிகாரம் 4 அரண் வலியுறுத்தல். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு
அறத்தின் உங்கு ஆக்கமும் இல்லை அரணை மறத்தலின் உங்கில்லை கேடு ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல் மனத்துக்கண் மாசீலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கார் இயன்றது அறம் அன்றறிவாம் என்னாது அறம் செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அறத்தாறு இது என வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அக்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல செயற்பாலதோறும் அரணே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பலி. அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவருக்கும் இறந்தார்க்கும் வில்வாழ்வான் என்பான் துணை தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் நின்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை பழியஞ்சி பார்த்தும் உடைத்தாயின் வாழ்க்கை வலியஞ்சல் எஞ்ஞான்றுமில் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆற்றின் ஒளிக்கு அரணிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் உண்மை உடைத்து அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாயில் நன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளர்த்தக்கால் வாழ்க்கை துணை மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினுமில் இல்லதியன் இல்லவல் மாண்பானால் உள்ளதென் இல்லவல் மானா கடை பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாக பெறின் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண் சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை பெற்றான் பெரின் பெருவர் பெண்டிற் பெரும் சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வாரும் ஏறுபோல் பீடு நடை மங்களம் என்ப மனைமாட்சி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. அதிகாரம் 7 மக்கட்பேறு. பெருமவற்றில் யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழி பிறங்கா பண்புடை மக்கட்பெறின் தம்பொருள் என்ப தம்மக்கள் அவர் பொருள் தம் தாம் வினையான் வரும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அளாவிய கூழ் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு குழல் இனிது யாழ் இனிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் தந்தை மகற்காட்டும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் எனும் சொல். அதிகாரம் 8 அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நன்பு என்னும் நாடா சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மறந்தலி தற்று புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அன்பின் வழியது உயிர்நிலை அதிலாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அதிகாரம் 9 விருந்தோம்பல். விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்தென்னும் வேண்டற்பாற்றன்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் என்று அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில் வித்துமிதல் வேண்டும் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு இணை துணை என்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பரிந்தோம்பி பற்றாற்றே என்ப விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார் உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கன் உண்டு மோப்ப குளையும் அனிச்சம் முகம் இருந்து நோக்க குளையும் விருந்து. அதிகாரம் 10 இனியவை கூறல். இன்சொலால்
செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. திணை துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டால் சால்பின் வரைத்து. மறவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தம்கண் விழுமம் துடைத்தவர் நட்பு. நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. கொன்றன்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள கெடும். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அதிகாரம் 12 நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பால்பட்டு ஒழுகப் பெறின். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நன்றே தரினும் நடுவியகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். தக்கா தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். கேடும் பெருக்கமும் இல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரிய அல்ல செய்யன். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. சொல்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. அடக்கம் அமருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் உண்டில்லை உயிருக்கு. செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்க பெறின். நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயி நன்றாகாது ஆகிவிடும். தீயினால் சுட்டப்பின் உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு. கரங்காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்டே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய்விடும். மரப்பினும் ஒத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கு அறிந்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் உடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். அதிகாரம் 15 பிறன்கள் விளையாமை. பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதைமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண்ணில். அரண்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையாரின். விழிந்தாரின் வேறு அல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார். இணைத்துணையர் ஆயினும் என்னாம் திணைத்துணையும் தேரான் பிறன் இல்புகழ். எளிதென இல் இறப்பான் எய்தும் எஞ்ஞாண்டும் இழியாது நிற்கும் பழி. பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல் இறப்பான்கண். அரண் இயலான் இல் வாழ்வான் என்பான் பிறன் இயலால் பெண்மை நயவாதவன். பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அரண் ஒன்ற ஆன்ற ஒழுக்கு. நலக்குரியார் யாரெனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோல் தோயாதார். அரண் வரையான் அல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று. அதிகாரம் 16 பொறை உடைமை.
அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இன்மையுள் இன்மை விருந்து ஓரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை நிறை உடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பதிந்து ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றின் துணையின் புகழ் திறனல்ல தன் பிறர் செய்யினும் நூனுந்து அறநல்ல செய்யாமை நன்று மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் துறந்தாரின் தூய்மை உடையார் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கின்பவர் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். அதிகாரம் 17 அழுக்காராமை. ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு விழுப்பேற்றி நத்தோப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து அழுக்காறு உடையாருக்கு அது சாலும் உன்னார் வழுக்கியும் கேடு என்பது கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவல் தவ்வையை காட்டிவிடும் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயுளி உய்த்துவிடும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அக்தியில்லா பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல். அதிகாரம் 18 வெக்காமை. எல்லாரும் சொல்றீங்களா? இன்னும் ஸ்லோ பண்ணணுமா இல்லை இதே ஸ்பீட் ஓகேவா? இதே ஸ்பீட் ஓகேவா? சரி. நன்பொருள் வெக்கி குடிபொன்றி குற்றமும் ஆங்கே தடும் படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் சிற்றின்பம் வெக்கி அரண் அல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் இளம் என்று வெக்குதல் செய்யார் புலம் வென்ற புன்மையில் காட்சியவர் அக்கி அகன்ற அறிவெண்ணாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் அருள் வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள் வெக்கி பொல்லாத சூழக் கெடும் வையாமாக்கும் விளைவையின் ஆண்டற்கு அரிதாம் பயன் அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கை பொருள் அரண் அறிந்து வெக்கா அறிவுடையா சேரும் திறந்து அங்கே திரு இரளியனும் எண்ணாது வெக்கின் விரலியனும் வேண்டாமை என்னும் செருக்கு. அதிகாரம் 19 புறம் கூறாமை. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறம் கூறான் என்றல் இனிது அறநலி அல்லவை செய்தலின் தீதே புறநலி பொய்த்து நகை புறங்கூறி பொய்த்தீர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அறம் சொல்லும் நெஞ்சத்தான் நன்மை புறஞ்சொல்லும் புண்மையான் காணப்படும் பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தறிந்து கூறப்படும் பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் துன்னியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் ஏதிலார் மாற்று அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் புரை ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கின் பின் தீதுண்டோ மண்ணு இருக்கு. அதிகாரம் 20 பயனில சொல்லாமை. பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் பயனில பல்லார் முன் சொல்ல நயனில நட்டார்கன் செய்தலின் தீது நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரி துரைக்கும் உரை நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மழையார் சொல்லி பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல் நயனில சொல்லிலும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் பொருள் தீர்ந்த பொச்சாந்தன் சொல்லால் மல் தீர்ந்த மாசரு காட்சியவர் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். அதிகாரம் 21 தீவினை அச்சம். தீவினையார் அஞ்சார் விழுமியார் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் அறிவினில் எல்லாம் தலையன்ப தீய செருவாருக்கு செய்யாவிடல் மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து
தீப்பாலத்தான் பிறர்க்கண் செய்யற்க நோய்பால் தன்னை அடல் வேண்டாதான் இணைப்பகை உற்றாரும் உய்வர் வினைப்பகை வீயாது பின் சென்று அடும் தீயவை செய்தால் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடிவுரைந்தற்று தன்னைத்தான் காதலன் ஆயின் எனைத்தொன்றும் துண்ணற்க தீவினைப்பால் அருங்கேடன் என்பது அறிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின். அதிகாரம் 22 ஒப்புரவு அறிதல். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி என் ஆற்றுங்கொள்ளு உலகு தாள் ஆற்றி தந்த பொருள் எல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு புத்தேல் உலகத்தும் மீண்டும் பெறல் அரிதே ஒப்புரவி நல்ல பெற ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் ஊருணி நீ நிறைந்தற்றே உலகாவாம் பேரறிவாளன் திரு பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் இடனே பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒழுகார் கடனடி காட்சியவர் நயனுடையான் நல்கூந்தானாதல் செய்மேற செய்யாது அமைகளாவாறு ஒப்புரவினால் வரும் கேடெனின் அத்தொருவன் விற்றுக்கோள் தக்கது உடைத்து. அதிகாரம் 23 ஈகை. வரியாரெல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து நல்லாறு எனினும் கொலல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று இளன் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழிபசி தீர்த்தல் அக்துருவன் பெற்றான் பொருளை புலி பாத்தூன் மறியை அவனை பசி என்னும் தீப்பினை தீர்ந்தல் அரிது ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திலகும் வன்கணவர் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணர் சாதலின் இன்னாததில்லை இனிததும் ஈதல் ஏயாக்கடை. அதிகாரம் 24 ஈகை. அதிகாரம் 24 புகழ். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு உரைப்பார் உரைப்பவை எல்லாம் இறப்பார் கொண்டு ஈவார் மேல் நிற்கும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழெல்லாம் பொன்றாது நிற்பதொன்றில் நிலவரை நீள் புகழ் ஆற்றின் புலவரை போற்றாது புத்தேல் உலகு நத்தம் போல் கேடும் உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லார் அரிது தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலா தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ்பட வாழாதா தன்னோவார் தம்மை இகழ்வாரை நோவது எவன் வசை அருள் உடைமை. அருட்செல்வம் செல்வத்தில் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க பல்லாற்றான் தேரினும் அக்தே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகும் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார் கிள்ளன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அல்லல் அருள் ஆழ்வார் கிள்ளை வழி வழங்கும் மல்லல் மா ஞாலம் கறி பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்துழுகுவார் அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றால் அற்றார் மற்றாதல் அரிது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அதிகாரம் 26 புலால் மறுத்தல். தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊனுண்பான் எங்கனம் ஆளும் அருள் பொருளாட்சி போற்றாதாருக்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின்பவருக்கு படை கொண்டார் நெஞ்சம் போல் நன்றுக்காது உன்றன் உடல் சுவை உண்டார் மனம் அருள் அல்லது யாதெனின் கொல்லாமை கோரல் பொருள் அல்லது அவ்வோன் திணல் உண்ணாமை உள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாது அலறு திணற் பொருட்டால் கொள்ளாது உலகினின் யாரும் விளை பொருட்டால் ஊன்றருவாரில் உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புண்ணது உணர்வார் பெரிய செயிரின் தலை பிரிந்த காட்சியால் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன் அபிச்சொலிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். அதிகாரம் 27 தவம். உற்றுநோய் நோன்றல் உயிர் குறுக்கன் செய்யாமை அற்றே தவத்திற் குரு தவமும் தவம் உடையார் காகும் அவம் அதனை அத்திலார் மேற்கொள்வது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம் உண்ணார் திரளும் உவந்தாரை ஆக்களும் எண்ணின் தவத்தான் வரும் வேண்டியாங் எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையுட்பட்டு சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோர்க்கின்பவருக்கு தன்னும் அன்பயன் குன்றும் இசையலா யாக்கை பொறுத்த நிலம் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் எல்லாம் தொழும் கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்ற சிலர் பலர் நோடாதவர். அதிகாரம் 28
கூடா ஒழுக்கம். 28 கூடா ஒழுக்கம். தயாரா? படிற்றொழுகும் பூதங்கள் 5 அகத்தே நகும். வானுய தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படி வழியில் நிலைமையால் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேம்பெற்று தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமில் கற்று பற்றற்றேம் என்பர் படிற்றொழுக்கம் எற்று என்று ஏதம் பலவும் தரும் நெஞ்சில் துறவா துறந்தார் போன்று வஞ்சித்து வாழ்வாரின் மகம் ஒன்றில் மூக்கில் கரியா உடைத்து மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தார் பலர் தலை கொண்டு யாழ்கோடு செய்கிற ஆண்கண்ண வினைப்படு பாலால் குழல் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விடு. அதிகாரம் 29 கல்லாமை. எல்லாமை வேண்டுவான் என்பான் நினைத்தொன்று கல்லாமை காக்கத்தான் நெஞ்சு உள்ளத்தால் உங்களும் தீரே திறன் பொருளை கள்ளத்தால் கல்வேன் என காதல் விளைவின்றன் வீயா விழுமம் தரும் அருள் கருதி அன்புடையராக பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள் அளவின்கள் நின்றோர்கள் ஆற்றால் களவின்றன் கண்டிய காதல் அவர் களவென்னும் காரறிவாண்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கனில் அளவெடுத்தல்லாது புத்தேர் உலகு. அதிகாரம் 30 வாய்மை. வாய்மை எனப்படுவ யாதொன்றும் தீமை இல்லாத சொல் பொய்மையும் வாய்மை இழந்த பொருள்கின்ற நன்மை பழகும் எனில் தன்னை தெரிவது பொய்யற்ற பொய்த்த பின் தன்னெஞ்சே பொய்யாத மொழியின் உலகத்தால் உலகத்திலெல்லாம் உடன் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை பொய்யாமை அல்ல புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை ஆற்றி அறம்பெற செய்யாமை நன்று புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு யாம் மெய்யா கண்ட உள்ள எனக்கொன்றும் வாய்மையும் நல்ல பெற சினம் காப்பான் நல்லிடத்து காத்தினியன் காமாக்காளியன் செல்லா இடத்தில் சினம் மீது செல் இடத்தும் அவனின் தீய பெற மரத்தன் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தால் அவனான் வரும் பகையும் முகையும் கொள்ளும் திறத்தின் பகையும் உழவோ திற தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாத்தால் தன்னையே கொள்ளும் சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை தொடும் சினத்தை கொல்லென்று கொண்டவன் பேரை நிலத்தரைந்தான் கைவிளையாதற்று இணையறி தொய்வென்ன இன்னா செய்யும் புனரில் வெகுளாமை நன்று உள்ளியல்லா தோன்றா துணை. அதிகாரம் 32 இன்னா செய்யாமை. செல்வம் தேடும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார்கோள் அறுத்தினா செய்தவர் கண்ணும் அறுத்தினா செய்யாமை மாசற்றார்கோள் செய்யாமல் செற்றார்க்கு இன்னாக செய்தபின் உய்யா வெறுமம் தரும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவன் நானும் நன்மையும் செய்து விடும் அண்ணான் ஆகுவதற்கு தன்னோய் போல் தோன்றா கடை இன்னா தான் என உணர்ந்தவை புண்ணாமை வேண்டும் பிரண்டையும் செயல் எனைத்தாண்டும் இஞ்ஞாண்டும் யாருக்கும் மனதானா மானா செய்யாமை தலை தன்மையால் நோய் செய்யார் நோயின்மை வேண்டுபவர். அதிகாரம் 33 கொல்லாமை. அறநிலை யாரினை கொல்லாமை கோர பிறவினை எல்லாம் தரும் பகுத்துண்டு பள்ளியர்கள் எல்லாம் தலை ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றவன் பிரிசான கொல்லாமை நன்று மல்லாரி எனப்படுவது யாதெனில் யாதொன்று கொல்லாமை சூழல் நெறி இளையஞ்சி நீச்சாய்வெல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை கூறுவான் தலை கொல்லாமை மேற்கொள்ளுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரினோ கூற்று தங்கி நீப்பிலும் தெரியற்க தான் பெய்து இன்மையை நீக்கும் நிலை நன்றாக மாக்கம் பெரியேனும் சான்றோர்க்கு கொன்றாக மாக்கம் கடை நில்லாத வெள்ளையவர்கள் நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை கூத்தாட்டவை குழாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழித்தற்று அர்த்தா ஏற்பட்டு செல்வம் அது பெற்றா அழுக்குதா ஆங்கே செயல் நாளென ஒன்று போல் காட்டி நீரும் வாழது உணர்வார் பெரி நாற்றற்று விக்கல்மை வாராமுன் நல்வினை மேல் சென்று செய்யப்படும் நெருங்கீரோடு நட்பு புரண்டுவது போலும் காக்காடு புரண்டி பிடித்தது போலும் பிறப்பு அமைந்திருந்த இருந்த உயிருக்கு. அதிகாரம் 35 உணர்வு. அடல் வேண்டும் அணிகள் குலத்தை விடல் வேண்டும் வேண்டிய எல்லாம் ஒரு இயல்பாகும் நோன்பு
பற்றி விழா இருமையிலே பற்றினை பற்றி விழாதவனுக்கு தலைப்பட்டால் கீழ துறந்தால் மயங்கி வலைப்பட்டால் மற்றையவர் பற்றாற்றில் பிறப்பதற்கும் மற்றும் நிலையான காணப்படும் பற்றில பற்றான் பற்றின அப்பற்றை பற்றில பற்றி விளைத்து. அதிகாரம் 36 மெய் உணர்தல். நல்லவற்றை பொருளென்று உணரும் மல்லானம் மானா பிறப்பு இருநீங்கி இன்பம் பயக்கும் நல்நீங்கி மாசல் ராட்சியவர்க்கு ஐயத்தின் நீங்கி தெளிந்தார்க்கு வையத்தின் மானம் நனியது உழைத்து ஐயுணர்வு எய்ய கண்ணும் பயமின்றி மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு எப்படி பற்றியின்று வைப்பொரு வெண்பா தலைப்படுவது பற்றியின்று வாரானே ஓர்த்தொருடம் உள்ளது உணரின் ஒருதலையா பேச்சொல்ல வேண்டா பிறப்பு பிறப்பென்னும் பேரறிய நீங்க சிறப்பென்னும் பெண்பொருள் காண்பது அறிவு சாப்பிடுவது சாப்பு என ஒழியும் மற்றளித்து தாமரா சாதர்கள் தாமன் வெகுளி மயக்கம் இவை மூன்று எல்லாம் நிற்கும் எஞ்ஞானும் தவா பிறப்பீடும் வேண்டுங்கள் வேண்டும் பிறவாமை கட்டது வேண்டாமை வேண்டாது வேண்டாமை அண்ண விழிச்செல்வம் நீண்டில்லை ஆண்டும் அர்த்தம் அரணை சோழை அர்ச்சிப்பதோடும் அவாவினை ஆற்று அர்ச்சின் தவாவினை தான் வேண்டும் மாற்றான் வரும் அவாயிலாக இல்லாத துன்பம் அற்றுங்கள் தவாது வேண்டே வரும் இன்பம் இறையரால் என்றும் அவாயினும் துன்பம் துணை துன்பம் பெறும் ஆனால் இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அதிகாரம் 38 ஊழ். ஆகூழால் தோன்றும் அதை என்னை கைத்தொழில் போகூழால் தோன்றும் மடி சொந்தமாம் செல்வம் நினைத்து பள்ளியிலும் ஆகாவாம் காலல்ல உயிர்த்து செல்விலும் போகாதம கௌதாம் வந்த வகையிலால் ஒளி தொகுதாரும் தீர்த்தல் அறிவு துறப்பான்மன் துப்புரவில்லா உறப்பால ஊட்டால் கலிமனில் நன்றாங்கால் நல்லவா காண்பவர் அன்றாங்கால் நல்லன் படுவது எவர் ஊழிட்டு. அடுத்து பொருட்பால் 39 அதிகாரத்திலிருந்து பொருட்பால். அதுக்கு இப்போ ஒரு சிறிய இடைவேளை. என் பேர் ஓவியா. நான் விவேகானந்தா கல்லூரியில் ஆப்டோமெட்ரி எம்எஸ்சி ஆப்டோமெட்ரி பண்ணிட்டு இருக்கேன். அதாவது கண் சம்பந்தமாக படிக்கிறது. ஓகேங்களா? 2ஆம் வருடம் எம்எஸ்சி 2ஆம் வருடம் படிச்சுட்டு இருக்கேன். நான் திருக்குறள் 1330 குறள்களையும் உங்களை மாதிரி இருக்கும்போதே 4ஆம் வகுப்பு படிக்கும்போதே 4ஆம் வகுப்பு முழு ஆண்டு லீவ் இருக்கும்ல, முழு ஆண்டு விடுமுறை இருக்கும்ல, அப்போ அப்பா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த முழு ஆண்டு முடிக்கிறதுக்குள்ளே நான் அந்த விடுமுறை முடிகிறதுக்குள்ளே நான் படிச்சிட்டேன் 1330 குறள்களையும். திருக்குறள் படித்து எண் சொன்னாலும் அதுக்குண்டான குறள் சொல்லுவேன், குறள் சொன்னாலும் எண் சொல்லுவேன், அதிகாரம் சொன்னாலும் திருக்குறள் வரிசையாக சொல்லுவேன். இந்த மாதிரி என்னோடய திறமைகளை வளர்த்துட்டு பல்வேறு இடங்களுக்கு போய் விருதுகள் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் 25 விருதுகள் கிட்ட வாங்கியிருக்கேன். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது மதுரையில் ஒரு போட்டி நடந்துச்சு, பாராளுமன்றத்தில் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் கலந்துக்கிட்டு அதில் அந்த போட்டியில் 133 பேரை தேர்வு செஞ்சாங்க. எதுக்குன்னா பாராளுமன்றம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. டெல்லியில் இருக்குது பாராளுமன்றம். எங்கே இருக்குது தெரியுமா? டெல்லியில் இருக்குது தெரியுமா? ஓகே. பாராளுமன்றம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே திருக்குறள் திருவருட்செல்வர் என்னும் விருது வாங்கினேன். அதே மாதிரி அங்கே குடியரசுத் தலைவர் மாளிகையெல்லாம் தெரியுமா? குடியரசுத் தலைவர் யாராச்சும் குடியரசுத் தலைவர் பேர் சொல்லுங்கள். யாராச்சும் ஒருத்தருது? இப்போ இருக்கவங்க திரௌபதி முர்மு அவர்கள். வேறு பேர் ஏதாச்சும்? ராதாகிருஷ்ணன், அப்துல் கலாம் ஐயா, பிரணாப் முகர்ஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நாங்கள் பாராளுமன்றம் போன சமயத்தில் தான் அப்துல் கலாம் ஐயா இறந்து பிரணாப் முகர்ஜி பதவிக்கு வராங்க, குடியரசுத் தலைவர் ஆகிறாங்க. அந்த நேரத்தில் தான் பிரணாப் முகர்ஜியை போய் சந்தித்து குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து விருது பெற்றிருக்கேன். அதே மாதிரி ஒரிசா மாநிலம் புவனேஸ்வர் தமிழ் சங்கத்தில் திருக்குறள் தென்றல் விருது வாங்கியிருக்கேன். மலேசியா சென்று உலக திருக்குறள் மாநாட்டில் குழந்தை இலக்கிய விருது வாங்கியிருக்கேன். இப்போ திருக்குறள் மட்டும் இல்லாமல் பதின்கவனகம், அதாவது ஒரே நேரங்களில் 10 விதமான செயல்களை செய்கிறது. பதின்கவனகம் அதாவது 10 விதமான செயல்களை ஒரே நேரத்தில் செய்கிறது. இந்த நண்பன் படம் பார்த்துருக்கீங்களா? எல்லோரும் நண்பன் படம் பார்த்துருக்கீங்களா? சத்யராஜ் 2 கையிலையும் எழுதுவார்ல, 2 காலில் எல்லாம் எழுதுவார். காலிலெல்லாம் எழுத மாட்டேன், கையில் மட்டும்தான் எழுதுவேன் நான்.
அதாவது முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வந்து என்கிட்ட கொடுத்துருவாங்க. இடப்பேர், பொருள் பேர், இல்லை பர்சன்ஸ் நேம், அதாவது இப்போ ஆளுங்களோட பேர் எந்த நேமாக இருக்கட்டும், ஒரு 10 பேர் வந்து எழுதி என்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை நான் படிச்சுட்டு ஒரு நிமிஷம் படிச்சுட்டு திருப்பி கொடுத்துருவேன் அந்த துண்டு சீட்டை. அடுத்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. 2 கைகள்லையும் இடமிருந்து வளம் எப்போவுமே எழுதுவோம்ல, நார்மலாக எழுதுவோம்ல, அந்த மாதிரி இடமிருந்து வளம் எழுதுவேன். வெவ்வேறு வார்த்தைகள், இந்த கையில் திருக்குறள்னு எழுதுனேன்னா இந்த கையில் திருவள்ளுவர்னு எழுதுவேன். வெவ்வேறு வார்த்தைகள் எழுதுவேன். அப்படி எழுதி கொண்டு இருக்கும்போதே பாட்டு பாடுவேன். ஓகேவா? நம்ம நார்மலாக டிவி பார்த்துட்டே எழுதுவோம், சாப்பிட்டே ஹோம்ஒர்க்லாம் எழுதுவோம்ல, அந்த மாதிரி தான் பாட்டு பாடிட்டே எழுதுவேன். சினிமா பாட்டே பாட்டு பாடிட்டே எழுதுவேன். அப்படி எழுதிட்டு இருக்கும்போது என்னை யாராச்சும் வந்து தொடுவாங்க. பூவினால் ஒற்றி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பூவினால் ஒற்றி எடுத்தல் என்னை வந்து தொடுவாங்க. அது எத்தனை தடவை டச் பண்ணுறாங்க அப்படின்றத எண்ணத்தில் கவனிச்சுப்பேன். ஓகேவா? அடுத்தது வலமிருந்த இடம், அதாவது கண்ணாடியில் பார்த்தா சரியாக தெரியும்ல, சானா இப்படி எழுதுறது, கண்ணாடியில் பார்த்தா சரியாக தெரியும்ல, அந்த மாதிரி எழுதுறது. அதுவும் இந்த கையிலையும் ஒரு வார்த்தை, இந்த கையில் ஒரு வார்த்தை, வலமிருந்து இடம் எழுதுவேன். அப்படி எழுதி கொண்டிருக்கும்போது மணியோசை எழுப்புவாங்க. மணியோசை எழுப்புறது எத்தனை தடவை மணியோசை எழுப்புனாங்க அப்படின்றதையும் கவனத்தில் வச்சுப்பேன். அடுத்தது தலைகீழாக எழுதுவேன். தலைகீழாக எழுதும்போது பாட்டு பாடிட்டு இருப்பேன். இந்த எழுதும் போதெல்லாம் பாட்டு பாடிட்டே இருப்பேன். பாட்டு பாடிட்டே இருக்கும்போது என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, மணியோசை எழுப்புவாங்க. திருக்குறள் எண் 3 எண் கேட்பாங்க. ஏதாச்சும் 3 எண், 1330 குறள்லேருந்து ஏதாச்சும் 3 நம்பர் மட்டும் கேட்பாங்க, நம்பர் மட்டும் சொல்லுவாங்க. அந்த எண்ணையும் வந்து மனசில் வச்சுப்பேன். அடுத்தது எத்தனை கவனகமாச்சு? யாராச்சும் எண்ணிட்டு வந்தீங்களா? என்னலையா? சரி, இது வந்து திருக்குறள் வந்து 8வது கவனகம். சரிங்களா? 9வது என்னென்னா பிறந்த தேதி சொல்லுவாங்க. எழுதிட்டு இருக்கும்போது பிறந்த தேதி, ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் சொல்லுவாங்க, அதையும் கவனத்தில் வச்சுப்பேன். அடுத்து 10வது வந்து மேஜிக் ஸ்கொயர், அதாவது மாயக்கட்டம். 9 பாக்ஸ் இருக்கும். அதில் வந்து எந்த பக்கம் இருந்து கூட்டினாலும், ஹரிசாண்டலாக, வெர்டிக்கலாக, டைகனலாக கூட்டினாலும் ஒரே நம்பர் வரும்ல, அந்த மாதிரி நம்பர் சீரீஸ் கொடுத்துருவாங்க. 1லேருந்து 9 வரைக்கும், 9லேருந்து 18, 108லேருந்து 117, அந்த மாதிரி நம்பர் மட்டும் சொல்லிவிடுவாங்க. அதையும் நான் கவனத்தில் வச்சுப்பேன். இப்போ எழுதி முடித்ததுக்கப்புறம் முதல்ல நிகழ்வின் ஆரம்பத்தில் என்ன கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பேர் கொடுத்தாங்க, பெயர் கவனகம். அந்த பேரை வரிசை மாறாமல் அந்த 10ஐயும் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்தது எத்தனை தடவை என்னை பூவினால் ஒற்றி எடுத்தாங்க, எத்தனை தடவை மணியோசை எழுப்புனாங்க, என்னென்ன திருக்குறள் எண்கள் கேட்டாங்க, அதுக்குண்டான திருக்குறள் சொல்லுவேன். 30ன்னு கேட்டிருந்தாங்கன்னா 30க்கு உண்டான திருக்குறள் சொல்லுவேன். 3 குறள்கள் கேட்பாங்க இல்லைங்களா, அந்த 3 திருக்குறள் சொல்லிவிடுவேன். பிறந்த தேதி சொல்லுவாங்கள்ல, பிறந்த தேதிக்குண்டான கிழமையை சொல்லுவேன். அடுத்து அந்த மாயக்கட்டம் 1லேருந்து 9ன்னு சொல்லியிருப்பாங்கன்னா என்ன ஆன்சர் வரும், அதாவது கூட்டினா என்ன வரும், கூட்டுத்தொகை என்ன வரும் அப்படின்றத சொல்லிவிட்டு அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிவிடுவேன். அந்த 9 பாக்ஸ்லேயும் ஃபில் பண்ணிவிடுவேன். இதுதான் வந்து 10 கவனகம். இது வந்து திருக்குறள் படித்து நான் எப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னு யாராச்சும் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு திருக்குறள் வந்து தினமும் 10 குறளாக நான் படித்தேன். ஓகேங்களா? தினமும் 10 குறளாக படித்தேன். வாரம் முடிஞ்சதும் எவ்வளோ முடிஞ்சிருக்கும்? ஒரு வாரம் முடிஞ்சா 70 முடிஞ்சிருக்கும். 7 அதிகாரங்கள் முடிஞ்சிருக்கும். அந்த 7 அதிகாரமும் ஒன்ஸ் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது புதுசாக படிக்க ஆரம்பிப்பேன். ஓகேங்களா? தினமும் 10 குறள் படிப்பேன். நீங்களும் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறீங்களா? இப்போ இங்கே இருக்க எல்லாருமே அடுத்த வருஷம் தமிழ் வளர்ச்சித்துறை திருக்குறள் போட்டி, முற்றோதல் போட்டி நடத்துவாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு மாவட்டந்தோறும் தமிழ் வளர்ச்சித்துறையில் திருக்குறள் முற்றோதல் போட்டி நடத்துவாங்க. ஓகேங்களா? அரசு நடத்துகிறது, தமிழக அரசு நடத்துகிறது. அந்த போட்டிகளில் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அடுத்த வருஷம் 1330 குறள்களையும் பார்க்காம முற்றோதல் செய்யணும். யாரெல்லாம் செய்ய தயாராக இருக்கீங்க? ஓகே, வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? அதே மாதிரி 2 கைகளில் எழுத ஆரம்பித்தது. முதல்ல இடது கையில் எழுத பழகினேன், ஒவ்வொரு எழுத்தாக எழுத பழகினேன். அப்புறம் 2 கைகள்லையும் ஒரே வார்த்தை எழுத பழகினேன். அப்புறம் 2 கைகளில் வெவ்வேறு வார்த்தைகள் எழுத பழகினேன். சரிங்களா? இப்படி தான் என்னோடய
முயற்சிகளை பண்ணேன். என் அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு உறுதுணையாக இருந்தது. அதே மாதிரி உலக திருக்குறள் பேரவை திரு நாகேஸ்வரன் ஐயா, தமிழ் இலக்கிய பேரவை தமிழ் இலக்கிய பண்ணையின் தலைவர் முத்துசாமி ஐயா, சுந்தராச அடிகளார் ஐயா எல்லாருமே வந்து எனக்கு ரொம்பவே உறுதுணையாக இருந்திருக்காங்க. எல்லா இடங்களுக்கும் என்னை அழைத்து சென்று என்னை வெளியுலகத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு என்னோட நன்றியை இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன்.